யாத்திராகமம் 19வது அதிகாரம் 4வது வசனம். நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கழுகு தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் மேல் சுமக்கிறது போல கர்த்தர் நம்மை இந்நாள் வரை சுமந்து வந்த அவருடைய கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் நம்மை இதுவரை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். இனிமேலும் காத்திடுவார். அவருக்கே துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நமக்கு செய்த உதவிகள் எண்ணில் அடங்காதவைகள். அவருடைய கிருபையினால்தான் நாம் இன்று வரை உயிரோடு இருக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நம்முடைய பலவீனத்தில் அவர் நமக்கு உற்சாகத்தின் ஆவியை தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். கவலையா, போராட்டமா, எதற்கும் கவலைப்படாமல் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயம் அவர் உங்களை பாதுகாத்து கடைசி வரை சமாதானம் தந்து வழி நடத்துவார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம். இயேசுவே, இந்நாள் வரை என்னோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் என்னை காத்துக்கொள்ளும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.